இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் இசைக்கென்று படைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட படைப்பு. கோடிக்கணக்கான ரசிகர்களின் பேராதரவோடு தமிழகத்தின் இந்த பிரம்மாண்ட குரல் தேடல் அரங்கேறியது இம்முறை உலக அளவில். பல லட்சம் குரல்களிலிருந்து சூப்பர் சிங்கர் 3 பட்டத்தை தட்டிச் செல்ல போகும் குரல் எது என்ற கேள்வியை முன்னிறுத்தி தலை சிறந்த 20 குரல்களுடன் அடுத்த கட்டத்தில் காலடி எடுத்து வைத்தது சூப்பர் சிங்கர் 3. இவர்களோடு சர்வதேச அளவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டியாளர்கள் களமிறங்கினர். Min kjære norske venner for all støtten jeg har fått underveis under konkurransen. Très bien. Merci beaucoup. இந்த பிரம்மாண்ட இசைக்கோட்டைக்குள் நிகழ்ந்த ஒவ்வொரு நிகழ்வும், கடந்து சென்ற ஒவ்வொரு மணித்துளிகளும் நெஞ்சில் நீங்காமல் நிலைத்து நின்றது. Start music action. நினைக்கும் போதெல்லாம் நம்மை சிரிக்கச் செய்யும் நினைவுகள். You are my next heroine, singer, music director, everything. That's all. வாழைப்பழம். கரெக்டா பழுத்த ஒரு அழகான பழம் இது. அண்ட் எல்லாருமே எல்லா பொண்ணுங்க சார் நான் உங்களை சொல்ல சார். ஓஹோ ஆஹா ஏஹே ஐஹே. கண்கள் கலங்கிய தருணங்கள், நெஞ்சம் நெகிழ்ந்த நிமிடங்கள். அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லணும், அவங்க எதை பற்றியும் லைஃப்பில் கவலைப்பட வேண்டாம். நான் அவங்களுக்காக லைஃப் லாங் இருப்பேங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். Thank you and love you forever. Love you too. Please come. இப்படி அடுத்த சூப்பர் சிங்கர் யார் என்ற இமாலய தேடலில் பாசம், சிரிப்பு, நட்பு, காதல், அழுகை என்று பல உணர்ச்சிகரமான தருணங்களோடு இணைந்து ஒவ்வொரு போட்டியாளரால் இந்த மேடையிலிருந்து வெளியேறினார். You are the one to be eliminated, Soundarya. No worries, Kaushik. All the best. It's Sai, sir. It has to be Dhanishri, Srini. Praveen, you are the one who was eliminated today. And Arvind, Madhumita S. John, unfortunately, you are out of the competition. Matangi. Shantya and Elizabeth are eliminated. Nirjani, you get eliminated. இன்றைக்கு சந்தியா, எலிசபெத் போனாலும் நாளைக்கு இவியல மாதிரி 10-15 பேர் இன்னும் நிறைய பேர் வரணும்ன்றது எல்லா இலங்கை தமிழர்களுக்கும் அந்த ஒரு விருப்பம் இருக்கு. சாய், நீங்க சொதப்பிட்டீங்க. I totally didn't expect this. Honestly சொல்ல போனேன்னா Thanks to judges. அவங்க கமெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரையும் கேட்டு worked on my negatives. ஏற்கனவே 2 போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் 3வது போட்டியாளர் யார் என்ற பரபரப்பான தேடலில் வைல்ட் கார்டு சுற்று அரங்கேறியது. யார் அந்த பிரம்மாண்ட மேடையில் இடம் பிடிக்க போகிற 3வது போட்டியாளர் வைல்ட் கார்டு மூலமாக 3, 2, 1 சாய் சரண்.
கொண்டிருக்கிறவர் சாய் சரண். இன்னொருவரையும் இறுதி போட்டிக்கு அழைத்து செல்ல போகிறோம். That is சந்தோஷ். சந்தோஷ் இப்படி பல உணர்ச்சிகரமான தருணங்கள், பல வலிகள், பல பெருமைகளை கடந்து வந்த இந்த சூப்பர் சிங்கர் 3 ஒரு சகாப்தம் நிகழும் தருணம் இது. அதை நிகழ்த்தப் போவது யார்? தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவில் இசை தாலாட்டாய் வாழ்கிறது. கணவன் மனைவிக்கு இருக்கிற உறவில் இசை முனகளாய் வாழ்கிறது. இப்படி உணர்வுகள் ஒவ்வொன்றிலும் புனைந்திருக்கிறது இசை. நம் உணர்வுகள் ஒவ்வொன்றிலும் இணைந்திருக்கிறது இசை. இசையின் முகவரி தேடும் பலரை இந்த பிரம்மாண்டமான மேடை ஒரு சரித்திர நாயகர்களாக்கி இருக்கிறது. உங்களை வரவேற்கிறோம். இதுவே Adult Super Singer 3 Grand Finale Live. Adult Super Singer 3 Grand Finale Live. This is co-presented by Indian Overseas Bank, Sunland and Arun Excello. ரசிகர்கள், லட்சக்கணக்கான கனவுகள், ஆயிரக்கணக்கான தேடல்கள், இது எல்லாமே தாண்டி இந்த ஃபைனல்ஸ், இந்த பிரம்மாண்டமான மேடையை அடைஞ்சிருக்கிற நம்ம 4 ஃபைனலிஸ்ட்ல ஒருத்தர் கண்டிப்பா இன்னைக்கு ஜெயிக்க போறாங்க. யார் அது? இசை மகுடத்தை சூட போவது யார்? கண்டிப்பா இசை மகுடம் மட்டும் இல்ல, ஜெயிக்க போறவங்களுக்கு லம்பா ஒரு சூப்பர் மேட் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கும் 40 லட்சம் மதிப்பிலான பிளாட்ஸ் பரிசா காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரன்னர் அப்க்கு கூட சிவா, ஐ திங்க் வின்னருக்கு மட்டும் இல்ல, ரன்னர் அப்க்கு கூட ஒரு ஆல் நியூ டாடா விஸ்டா கார் பரிசா காத்துட்டு இருக்கு. சூப்பர். சோ யாரோ 2 பேர் வந்து பெரிய லெவல்ல செட்டில் ஆக போறாங்க. அது எல்லாமே நம்ம ஒரு சில மணி நேரங்கள்ல தெரிஞ்சுக்க போறோம். பட் அந்த ஃபைனலிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும், அவங்களுடைய குரல்கள் கேட்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆவலா இருக்கீங்களா? இன்னும் ஜோரா கை தட்டலாமே. அண்ட் இந்த கைதட்டல்கள் நம்மளுடைய ஃபைனலிஸ்ட்க்கு புது உத்வேகம் கொடுத்திருக்கும். அந்த உத்வேகத்தோட அவங்க தயாராயிட்டே இருக்கட்டும். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்ப இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆஃப் கோர்ஸ் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். கடந்த 4 சீசன்ஸ் நீங்க பார்த்துட்டே வந்திருக்கீங்க. அண்ட் ஒவ்வொரு சீசன்லயும் நீங்க வந்து நிறைய என்கரேஜ்மெண்ட் கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ண 4 பேர் தான் அந்த 4 சீசனோட வின்னர்ஸா நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, நம்ம ஜட்ஜஸ் தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மேடையில் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? இதோ உங்களுக்காக 4 சீசனோட வின்னர்ஸும் இந்த மேடையில ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. சோ give it up for winners of all 4 seasons of Adult Super Singer. இந்த பூமியில எப்ப வந்த நீ பிறந்த ஏன் புத்தி கொள்ள தீப்பொறிய நீ விதைச்ச அடித்தே குமர காடு பெருசுதா சின்ன தீக்குச்சி அவசரம் சிறுசுதா அடித்தே குமர காடு பெருசுதா சின்ன தீக்குச்சி அவசரம் சிறுசுதா ஒரு தீக்குச்சி விழுந்து பிடிக்குதடி கரத்தே குமர காடு வெடிக்குதடி உசிரே போகுத உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில ஓ மாமே தவிக்கிற மடிப்பிச்ச கேட்கிற மனசை தாடிய மணிக்குயிலே அக்கறை சீமையில் நீ இருந்தும் ஐவிரல் தீண்டிட நினைக்குதடி அக்கினி பழமென்னு தெரிஞ்சிருந்தும் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி உடம்போ மனசோ தூரம் ஒட்ட நினைக்க ஆகல
நெஞ்ச பயப்பட நினைக்கலையே என் கட்டையும் ஒரு நாள் சாயலாமோ கண்ணில் ஓ முகம் போகுமா நான் மண்ணுக்குள்ள ஒன்ன நப்பு மனசுக்குள்ள சந்திரனும் சூரியனும் சுத்தி ஒரு குட்டில் வருகுதே சத்தியமா பத்தியமா இப்ப தானே சுத்தி கிடக்குதே உசிரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில மாமே தவிக்கிற மடி பிச்சை கேட்கிற மனசை தாடிய மணிக்குயில அக்கறை சீமையில் நீ இருந்தும் ஐவிர தீண்டிட நினைக்குதடி அக்கினி பழுமுன்னு தெரிஞ்சு அடிக்கடி ஆத்து துடிக்குதடி அக்டோபர் மாதத்தில் 5 மழை வானத்தில் வானவில்லை ரசித்திருந்தேன் அந்த நேரத்தில் யாரும் இல்லை தூரத்தில் இவள் மட்டும் வானவில்லை ரசிக்க வந்தார் அக்டோபர் மாதத்தில் 5 மழை வானத்தில் வானவில்லை ரசித்திருந்தேன் அந்த நேரத்தில் யாரும் இல்லை தூரத்தில் இவள் மட்டும் வானவில்லை ரசிக்க வந்தாள் அந்த கண்கள் பார்த்து கொண்டோம் உயிர் காற்றை மாற்றிக்கொண்டோம் அன்று கண்கள் பார்த்து கொண்டோம் உயிர் காற்றை மாற்றிக்கொண்டோம் ரசனை என்னும் ஒரு புள்ளியில் இரு இதயம் இணைய கண்டோம் ரசனை என்னும் ஒரு புள்ளியில் இரு இதயம் இணைய கண்டோம் நானும் அவளும் இணைகையில் நிலா அன்று பால் மழை பொழிந்தது தனிய என் காத்து காத்து நின்றேன் நிலமே பொறு நிலமே என் பொறுமை வென்று விடுவேன் புரியதா ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவனே மாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி ஒருவன் முதலாளி முதலில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவனே மாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு பூப்பறிக்க கோடரி எதற்கு பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகில உனக்கு மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை மண்ணின் மீது
ஆசை மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது இதை மனம்தான் உணர மறுக்கிறது கொஞ்சம் காசு இருந்தால் நீதானதற்கு எஜமானன் கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு வாழ்க்கை வாரி குவித்துவிடு ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவனே மாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മഞ്ചണി വർണ്ണ ചുന്ദരി വാവേ തങ്കിണ്ണക്ക തകതിമിയാടും തങ്കനിലാവേ പുഞ്ചിരി ചിന്തിക്കോ മുന്തിരി മുത്തൊളി ചിന്തിക്കോ മഞ്ചണി വർണ്ണ ചുന്ദരി വാവേ തങ്കിണ്ണക്ക തകതിമിയാടും തങ്കനിലാവേ ஓ அல்கா சுகந்தண்ணே வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் சிவா மலையாளத்தை கொல்லாத நானே தமிழை கத்துட்டேன் ப்ளீஸ் தயவு செய்து நோ ஓகே நீங்களே தமிழ்ல கொல்லுங்க இது ரொம்ப ஓவர் இது ரொம்ப ஓவர் இவ்ளோ 2 வருஷமா இந்த ஷோ நான் வந்து இவ்ளோ அழகா சரி வேண்டாம் நான் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மேல டேமேஜ் தெரியுது குட் கேர்ள் இட்ஸ் ஓகே அவங்கள கூப்பிடுங்க அந்த மலையாளத்துல எப்படி இவடே வரு அல்கா இவடே வரு அல்கா இவடே வரு அஜீஷ் இவடே வரு நிக்கில் மேத்தி இவடே வரு கிருஷ்ணமூர்த்தி இங்க வாப்பா എന്താ മോനെ സുഗന്ധ हाय दिव्याका அதே அதே हाय शिवाजी हाय जी अच्छा जी ஐயா என்ன ஹிந்திலாம் வருது அப்படி சென்டருக்கு வாங்க நீங்களே சென்டர் ஃபிகர் இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சீனியாரிட்டி பிரகாரம் போலாம் நிக்கில் முதல்ல சூப்பர் சீனியர் ஆஃப் தி சூப்பர் சிங்கர் நிக்கில் உங்ககிட்ட நீங்க மெச்சூர் அடல்ட்னால உங்ககிட்ட கொஞ்சம் மெச்சூராவே கேள்வி கேட்கலாம் ஏன்னா சிவா கேட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அதை கலாய்ச்சி விட்டுருவாங்க அவங்கள நீங்க சொல்லுங்க இப்போ உங்களோட முதல் சீசன் தட் வாஸ் எர்ல் சூப்பர் சிங்கரோட முதல் சீசன் டைட்டில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை அது கொண்டு வந்தது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே திருப்பி இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த ஒரு சிங்கரோட லைஃப்பில் இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் இந்த ஷோ எவ்வளோ முக்கியம் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நானும் அது கடந்தா வந்திருக்கோம் அது சூப்பர் சிங்கர் வர்றதுக்கு முன்னாடி நிக்கில்னா யாருக்குமே தெரியாது சரி எவனோ ஒருத்தன் அவ்வளோதான் பட் அது வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சாங்க இப்படி ஒரு சிங்கர் இருக்குன்னு ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வந்த விஜய் டிவி தான் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இங்கே வந்ததில்ல ஓகே கிரேட் ஸோ ஜோரா கை தட்டலாமா சூப்பர் சிங்கரோட முதல் சீசனோட வின்னர் நிக்கிலுக்காக
அண்ட் சூப்பர் சிங்கர் ஒரு ட்ரெண்ட் செட்டராகவே அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சூப்பர் சிங்கர் சீனியரை தொடர்ந்து இமீடியட்டாக எல்லார் மனசையும் கவர்ந்தது அந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் முதல் சீசன். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் டைட்டில் வின் பண்ணது கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி, இப்போ நீங்கள் வளர்ந்துட்டீங்க. அப்போ நீ சின்ன குழந்தை, உன்னை நான் கையை பிடிச்சிக்கிட்டு கடை தெருவுக்கெல்லாம் போவேடே, அதை மறந்துட்டியாப்பா? ஞாபகம் இருக்கா? ஓகே. அப்போ நீங்கள் சின்ன பையனா இருந்தீங்க, உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. இப்போ நீங்கள் வளர்ந்து காலேஜ் படிக்கிறீங்க இல்லையா? ஆமாம். ஓகே, அந்த கிரேஸ் எல்லாம் வச்சு காலேஜில் ஃபிகர்லாம் உசார் பண்ணுறீங்களா? இதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டேன், இந்த மாதிரி ஃபைனல்ஸ் இருக்குது, பெர்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யார் ஆங்கர் பண்ணுறா அப்படின்னு. சிவகார்த்திகேயன் சார். நான் தயவு செய்து வரல. ஏன், எனக்கே ஏதோ ஒரு வேலை கிடைக்குது அதுலேயே உனக்கு. நவ் யூ கண்டினியூ. எப்படி காலேஜில் எப்படி இருக்கு? உங்களை ஒரு சைல்ட் ப்ராடஜியாக பார்த்துருக்காங்க, இப்போ நீங்கள் ஒரு பெரியவர் ஆகிட்டீங்க. பட் அந்த சின்ன பையனா டைட்டில் ஜெயிச்சது இப்போ வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கிரேஸை கண்டினியூ பண்ணுறது சொல்லுங்கள். நான் பார்த்துருக்கேன் நிறைய வெளில காஃபி ஷாப்லலாம், நீங்கள் சொல்லுங்க. அதாவது அதான் நிக்கில் சொன்ன மாதிரி தான். இதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு சிங்கர் ஸ்டேஜ்லாம் பாடினேன். அதுக்கப்புறம் அதாவது கிருஷ்ணமூர்த்தியும் வந்து பாடுவான், நல்லா பாடுவான் அப்படின்னு காமிச்சு கொடுத்தது இந்த ஸ்டேஜ் தான், சூப்பர் சிங்கர். ஸோ எல்லோரும் அதுக்கு ஒரு வாட்டி கிளாப் பண்ணலாம் எனக்காக. ஸோ வந்து இதுதான் மேடை, அவ்வளோதான். இதுக்கு மேலே எந்த மேடையும் கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் எங்கள் 4 பேருக்கும் கிடைச்ச ஒரு பாக்கியம் நினைக்கிறேன். இது மாதிரி இன்னைக்கும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதுவும் உங்கள் முன்னாடி. இன்னைக்கு இங்கே பாட போகிற 4 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லா சார்பரையும் பேசிட்டாங்க அவங்க, பட் இருந்தாலும் அவங்க கிட்டயும் கேட்டுடலாம். அஜீஷ், சூப்பர் சிங்கர் 2008 ஓட வின்னர் நீங்கள். அண்ட் அந்த ஒரு டைட்டில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்ததுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எஸ்பெஷலி அந்த ஒரு டைட்டில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜா சார் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. சான்ஸ்னு மட்டும் சொல்ல முடியாது, பிகாஸ் எல்லாருமே பிளேபேக் சிங்கர்ஸ் ஆகும்போது அவங்களோட முதல் பாடல் ஹிட் ஆச்சுனாலே அது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைச்சது. அண்ட் அதுக்கப்புறமும் நீங்கள் நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க. ஸோ எவ்வளோ பெரிய சேஞ்ச் வந்தது உங்கள் வாழ்க்கையில்? நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் என்னத்தை சொல்கிறது? அதான் சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு முன்னாடியும் பாடிட்டு இருந்தேன், பட் சூப்பர் சிங்கர்னால எனக்கு ரொம்ப பெரிய ரெக்கக்னிஷன் கிடச்சிது. அண்ட் நிறைய இம்ப்ரூவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணுன்னா ஆனந்த் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அண்ட் எங்கள் ஜட்ஜஸ் ஸ்ரீனி சார், சுஜாதா மேம் அண்ட் உன்னி சார் 3 பேருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஓப்பன் த்ரோட்டட் சிங்கிங் வந்து எனக்கு சூப்பர் சிங்கர் வந்ததுக்கப்புறம் தான் ஐ நியூ இட். அப்படி தான் பாடணும், இப்படி பாடக்கூடாது, தப்பு. அண்ட் முடிஞ்ச உடனே வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஐ சாங் மை ஃபர்ஸ்ட் சாங். ஸோ அது அண்ட் அதுக்கு நல்ல ரீச் கிடச்சிது. அது வந்து சூப்பர் சிங்கர் இல்லைன்னா வந்து முடிஞ்சிருக்காது. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு சூப்பர் சிங்கர் அண்ட் விஜய் டிவி அண்ட் கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உங்களோட முதல் பாடல் என்னன்னு. இதுவரை ஃப்ரம் கோவா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நிக்கில், ஆஃப் கோர்ஸ் எவ்ரிபடி நோஸ் அபவுட் யுவர் சாங் ஆல்சோ. அண்ட் அல்கா, நீங்க வந்து ஜூனியர் அடுத்த சீசன்ல வந்து நீங்க இந்த முதல் முறையா வீடு வின் பண்ணீங்க. கிரக பிரவேசம் எல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சு. என்ன இவ்வளவு சிரிச்சுக்கிட்டு? எங்களெல்லாம் கூப்பிடவே இல்லை. ஏத்த மாதிரி தான் கூப்பிடவே இல்லை எங்களெல்லாம். மறந்துட்டேன். குட் குட், நைஸ் கேர்ள். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் இந்த சூப்பர் சிங்கர் 3 கிராண்ட் ஃபினாலே லைவ்க்கு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு இப்போ அந்த ஃபீல்? முதல்ல அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இந்த மேடையில் நிற்கும் போது எனக்கு போன வருஷம், அதாவது சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2ல கிராண்ட் ஃபினாலே நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் 4 பேருக்கும் ரொம்ப அழகாக பாடினீங்க அண்ட் ரொம்ப அழகாக பேசுனீங்க. அண்ட் இந்த வெற்றி கூட்டணியில் இன்னும் ஒருத்தர் இன்னைக்கு ஜாயின் பண்ண போகிறாங்க. அது யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் எல்லாருமே ஆவலாக இருக்காங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதை தொடர்ந்து பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து நிறைய கற்பனை பண்ணியிருப்பீங்க. பட் உங்க கற்பனைக்கெல்லாம் எட்டாத அளவுக்கு அதையும் மிஞ்சின பெர்ஃபார்மன்ஸஸ் தான் இந்த மேடையில் உங்களுக்காக தயாரா காத்துட்டு இருக்கு. பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஆன் ஏர் சூப்பர் சிங்கர் 3 கிராண்ட் ஃபினாலே லைவ்.